அருவாளோட இருக்கக்கூடிய சுவாமியா இருக்கு. வெறும் ஆயுதத்தை மட்டும் வச்சு வழிபாடு பண்றாங்க, உருவம் கிடையாதுங்க, ஒரு நட்ட கல்லுங்க. சில பேருக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியாம இருக்கும் சார், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆதித்தன் 5ல் இருக்க அல்லது அவரே பார்க்க பாதிப்பான் சிவனை, 5ல் வந்த மதிதான் பார்க்க சாதித்த தேவி தன்னை, 5ல் வந்த கும்பர். அதனாலதான் நம்ம அடிக்கடி சிம்மராசிக்காரர்கள் ஆட்சி அப்படின்னு சொன்னா நாடாளுறது மட்டும் இல்லைங்க, வீடாளுறது. எங்கேயும் போகாது, திரும்ப சுத்தி என்கிட்ட வந்து நிற்கும் போது எனக்கான வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்பு உருவாகும் போது பதவி, அனுகூலம், தொழில், சொத்து, சுகத்துல எல்லாம் நீங்க உச்சம் பெறணும்னு சொன்னா உச்சி காலத்துல வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குலதெய்வம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் உண்டான தொடர்பு பத்தி சொல்லுங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வ தொடர்பு இருக்குங்க. கண்டிப்பா ராசிக்கு 5ஆம் இடம் என்பது அவரவர்களுடைய ஆதிக்க தெய்வ அமைப்புகளை சொல்லுது. லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை வச்சுதான் ஜோதிட அமைப்புகள் அந்த 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் பார்க்கக்கூடிய கிரகங்கள். அது ஆண் ராசியா, பெண் ராசியா, நீர் ராசியா, நிலராசியா, நெருப்பு, இத்தனைக்கும் குலதெய்வ அமைப்புகளுக்கு சம்பந்தம் இருக்கு. 5ஆம் இட அதிபதி உங்களுக்கு ஒரு ஆண் ராசியாக வந்து, ஆண் வீடாக வந்து அந்த இடத்துல ஆண் கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வழிபடக்கூடிய குலதெய்வம் வந்து ஒரு ஆண் தெய்வமா இருக்கும். அதுல சனி பகவானுடைய தாக்கம் அந்த இடத்துல இருக்குன்னா எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், பெரும்பான்மையா நம்ம ஊர்ல குலதெய்வம் அதுதான். அப்புறம் சந்திர பகவானுடைய அம்சமாக இருக்கு அப்படின்னா பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றோம். அக்னி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு இந்த இடங்கள்ல இருக்கும்போது அக்னியில் மாண்ட பெண் தெய்வம் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி ராசியில சில 5ஆம் இட அதிபதி ஆதிக்க கிரகங்கள் இருக்கு, லக்னத்திற்கு 5 குடைவன் அப்படின்னு சொல்லும்போது ஒருவருடைய ஜாதக அமைப்பிலேயே அந்த நீர் ராசி, நிலராசி, நெருப்பு ராசி, காற்று ராசின்னு அமைப்பு இருக்கு. காற்று ராசியிலாம் கிரகங்கள் இருக்கும்போது உங்க குலதெய்வத்துக்கு கோபுரம் இல்லை, வானம் பார்த்த தெய்வமா இருக்கு, அருவாளோட இருக்கக்கூடிய சுவாமியா இருக்கு, வெறும் ஆயுதத்தை மட்டும் வச்சு வழிபாடு பண்றாங்க, உருவம் கிடையாதுங்க, ஒரு நட்ட கல்லுங்க, அதுதாங்க குலதெய்வம் அப்படின்லாம் சொல்லி கேள்வி. அப்ப இதெல்லாம் வந்து ஜோதிட அமைப்புகள்ல பார்க்கும்போது நீர் ராசியில நின்னா அது குளங்கரை, கம்மா, ஏரி பக்கத்துல, நெருப்பு ராசியில நிற்கும் போது மலை சார்ந்த இடங்கள்ல, நில தத்துவத்துல இருக்கும்போது வயல் பகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. காற்று ராசியில இருக்கும்போது அது வானம் பார்த்த தெய்வமா இருக்கு. அவங்கவுங்க கும்பிடக்கூடிய முறைகளுக்கு தகுந்த மாதிரி தெய்வ அனுகூலங்கள் வந்து பேசும், அது ஜாதக கட்டத்துல இருக்கு. சிம்மராசிக்காரர்களையும் குலதெய்வத்தையும் பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா தெய்வம் அப்படின்னாலே குரு தாங்க. சிம்மத்திற்கு ஒரு கிடைத்த வரப்பிரசாதம் என்னன்னா 5ஆம் அதிபதியே குருவா வர்றார். அப்ப இயற்கையிலேயே இவர்களுக்கு அந்த குரு நல்ல அமைப்புகள்ல இருந்து லக்கணத்திற்கும் குரு சாதகமான கிரகமா இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா சிம்மத்திட்ட ஒரு பவர் இருக்குன்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். என்ன சொல்றோம்? எங்க போனாலும் ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், 4 பேருடைய பார்வை பளிச்சுன்னு படுது, அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ற சக்தி கிடைக்குது, டாமினேட் பண்றீங்க, அந்த இடத்தையே வந்து அப்படியே உங்களுடைய கண் அசைவுல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நுழைந்தாலே ஒரு வைப் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, நடை உடை பாவனையில மிடுக்கு இருக்கு, பேசுறதுல ஒரு தோரணை இருக்கு, சொன்னா நடக்குது, காரியம் சாதிக்கக்கூடிய துணிவு இருக்குது, பின்வாங்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருப்பது அது கூடவே பிறந்தது. அது சாதாரணமாக லக்கு அதிர்ஷ்டம்லாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஒருத்தர் சும்மா போனோடனே வாழ மரியாதைலாம் கிடைக்குதுன்னொடனே அதிர்ஷ்டக்காரன் லக்கு அப்படின்னு எடுக்க முடியாதுங்க. அந்த அதிர்ஷ்டம் லக்கை அனுபவிப்பதற்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேணும். அப்போதான் வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது சிம்மராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் தான். அந்த குலதெய்வ அருள் சிம்மராசிக்காரர்களுக்கு சரியா இருந்தா அவங்க திரும்பும் திசையெல்லாம் வீழ போறாங்க, வீழ்ந்துட்டாங்க, முடிஞ்சிட்டாங்க, அதுக்கு மேல ஆளுல நினைக்கும் போது எங்கிருந்து எப்படி இவர்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து நிச்சயமாக குலதெய்வம் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். வீழ்ந்த இடத்துல மீண்டும் எழக்கூடிய சிம்மத்திற்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் அவர்கள் வெற்றி என்பது அவர்களுடைய உச்சத்தை யாராலும் தடுக்க முடியாது. அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள்ல இருந்தெல்லாம் குலதெய்வம் காக்கும் அப்படின்னு சொல்றீங்க. பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் வந்து விமர்சனங்களை கடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்தை வந்து அவங்க காதுல பட்டாலும் அதை பத்தி கண்டுக்காம மனதைரியத்தோட போயிட்டே இருக்காங்க. விளப்புறம் தெரிஞ்சாலும் அதுல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்ப்பவர்கள் கண்ணெல்லாம் அவங்க மேலதான் இருக்கும். என்ன சொல்றது, அவங்கள எப்படியாவது கீழே தள்ளிடலாம், எப்படியாவது அவங்கள விழுக்காட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கத்தை பல
நரி கூட்டங்கள் வேட்டையாட முயற்சிக்கும். ஆனா அது தன்னுடைய தனக்கே உண்டான அந்த கெத்துல அத்தனையும் தும்சம் பண்ணி இவங்களுக்கு எதிராக அவர்கள் போட்ட திட்டங்கள் பிளான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு திரும்ப கண்ணிமைக்கும் நேரத்துல தன்னுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய ஒரு சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட இருக்கு. இந்த சக்தியை கொடுக்கறது குலதெய்வமா இல்லாம வேற யாரா இருக்க முடியும்? எங்கன்னு நீங்க கீழே விழுகணும்னு பல குள்ளநரி கூட்டங்கள் உங்களுக்காக சூழ்ச்சி பண்ணுச்சோ, சதிவலை விரிச்சிச்சோ, உங்களை ஏமாத்துச்சோ, உங்களை கெடுக்க போறங்கிறத தெரியாமலேயே உங்க கண்ணை கட்டி வச்சிருந்துச்சோ, அந்த இடத்துல அந்த நரி கூட்டங்களுக்கெல்லாம் சவால் விட்டுட்டு அதை கண்ணை கட்டிட்டு அதெல்லாம் தெறிக்க விட்டுட்டு திரும்ப மேல வந்து நிக்கிற சக்தி சிம்மத்திற்கு குலதெய்வமா இல்லாம வேற யாருனால கொடுக்க முடியும்? அந்த சக்தி தான் சிம்மத்தை காக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தி தான் கண்ணுக்கே தெரியாத சிம்மத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காப்புன்னு சொல்லுவேன். அதுதான் குலதெய்வம். சிம்மராசிக்காரர்கள் வந்து கான்ஃபிடென்ட்டா ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. சில சமயங்கள்ல அந்த முடிவு தவறி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா இவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, முடிவு எடுத்துட்டாங்க, முடிவுனால சில தப்புகள் நடக்குது, தவறுகள் நடந்துருச்சு, வாய்ப்புகள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒரு சூழ்நிலை மாறும், சில மூமெண்ட் அப்படியே நடக்கும், வாய்ப்பு இவர்களை தேடி மீண்டும் வரும், அல்லது வருமாறி வாய்ப்புகளை இவங்க உருவாக்குவாங்க. அப்ப கையம் மீறி போன ஒரு விஷயம் தன் பக்கம் திரும்பி வந்து உங்கள்கிட்ட அந்த வாய்ப்புக்காக அந்த விஷயமே ஏங்கி நிக்குது அப்படின்னு சொன்னா அது குலதெய்வ அருள் இல்லாம வேற எதுவா இருக்க முடியும்? இவர்கள் எடுத்த முடிவு தப்பா கூட இருக்கட்டுங்க, இவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவாக கூட இல்லாமல் இருக்கட்டும், ஆனா கடைசியில சூழ்நிலைகள் மாறும், காட்சிகளும் மாறும். காட்சிகள் மாறும்போது சிம்மம் தனது ஆட்சியை நிலைநிறுத்தும். சிம்மராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத எப்படிலாம் உணர்றாங்க சார்? சிம்மம்னா ஸ்டேட்டஸ், அவங்களுடைய மரியாதை, கௌரவம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அவங்க நினைக்கக்கூடிய ஒரு ராசி. அது கிடைக்கணும், அது இல்லாத இடத்துல நம்ம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தரங்கள். அதுக்காக பதவி அனுகூலங்கள் இதெல்லாம் மரியாதை கெடுத்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள். அதனால தான் நம்ம அடிக்கடி சிம்மராசிக்காரர்கள் ஆட்சி அப்படின்னு சொன்னால் நாடாளுறது மட்டும் இல்லைங்க, வீடாளுறதும் தான் ஆட்சி. பெண்கள், சிம்மராசிக்கார பெண்கள் உடனே வந்து ஆட்சினா கட்சியை எடுத்துக்க வேண்டியதில்லை, உங்கள் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த தன்மையும் ஆட்சி தான். அதை சரியான பாதையை எடுத்துட்டு போகிறதும் ஆட்சி தான். ஆக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு இமேஜ் கெட்டு போகுது, அவங்க மேலே ஒரு அவதூறு வருது, அவங்க மேலே ஒரு பொய் புகார் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்காக ரொம்ப மனநொந்து போவாங்க. ஆனால் அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உடையாமல் உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டு சிம்மத்தினுடைய அருமை புரிய வைக்கும். அந்த அருமை புரிய வைக்கக்கூடிய நேரம் தான் குலதெய்வம் இவர்களுடைய மரியாதையை காக்கக்கூடிய தருணம்னு. எந்த இடத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டுச்சோ, அவமானத்தை ஒருத்தர் உருவாக்க நினைச்சாங்களோ, அவங்க முகத்துல கரிய பூசி தன்னுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்கக்கூடிய தருணத்தை சிம்மம் எடுக்க வேண்டியதில்லை, அந்த வேலையை குலதெய்வம் எடுத்துக்கிறோம். அதை இவருங்க நிச்சயமா கண்டிப்பா ஒரு நாள்ல சிம்மராசிக்காரங்க உணர்வாங்க. அந்த சக்தி குலதெய்வமா இல்லாம வேற யாராங்க இருக்க முடியும்? சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருவேளை குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படிங்கிறத இவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? குலதெய்வ அனுகூலங்கிறது நிச்சயமா இருக்கணுங்க. ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்த உடனே பிரதானமா பார்க்கறது லக்னாதிபதி, அதுக்கப்புறம் நடக்கிற தசாபுத்திகள்லாம் பார்த்துட்டு 5-9 எப்படி இருக்கு, பூர்வ புண்ணியங்கள் எப்படி இருக்கு, யோக அமைப்புகள் எப்படி இருக்கு, அந்த யோகங்கள் வேலை செய்யறதுக்கு குலதெய்வ சப்போர்ட் எப்படி இருக்கு, தெய்வ அனுகூலங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்ப்பாங்க. சரி, நாங்கள் இந்த நாட்டிலே பிறக்கல, நாங்களாம் வேற நாட்டில் பிறந்தோம், எங்களுக்குலாம் என்ன குலதெய்வமே இல்லை, நாங்களாம் ஒரு இறை வழிபாடு தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அவர்களுடைய முன்னோர்களுடைய அனுகூலம், அவர்கள் செய்த புண்ணியங்கிறதாங்க 5ஆம் இடம். அப்புறம் என்ன, உங்க குல வம்சாவளிகள் அவங்க தேடிக்கிட்ட புண்ணியம், நீங்க செய்த புண்ணியம், ஜாதக கட்டமே அங்கேதானே சொல்லுது, ஜனனி ஜென்ம சவிக்கானா மருதினி குல சம்பதாம் பதவி புண்ணியானான்னு சொல்லுதுல. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ ஜென்ம அமைப்புகளை சொல்லக்கூடிய இடம், அது நல்லா இருக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த 5ஆம் இடங்கிற குலதெய்வ ஸ்தானம் கெட்டு போகும்போது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, குரு வர்றாருல, குழந்தைகள் வந்து அவர்களுக்கு எதிரானவர்களா மாறுவாங்க. கஷ்டப்பட்டு பாதுகாத்து வளர்த்த குழந்தைகள் தன்னுடைய ஒரு மத்தியமமான வயது வரும்போது இவர்களுடைய சொல் பேச்சு கேட்காம இவர்களுக்கு அவமரியாதையை தேடி கொடுப்பாங்க. அல்லது குழந்தைகள் நல்லவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு சரியா இல்லையே நினைச்சு இவர்களுக்கு வருத்தம் ஏற்படும். வீட்டில் ஒரு சுபகாரியம் நடத்த முடியலையே அப்படின்னு நினைக்கும். கையில நிறைய பணம் இருக்கும், படிக்க வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், அல்லது பணமே இல்லைனாலும் கடன் வாங்கினாலும் படிக்க வைக்கணுங்கிற உழைப்பு இருக்கும், எண்ணம் இருக்கும். ஆனா பிள்ளை கேட்க மாட்டான், பாதை தடம் மாறி போவான். உங்க வம்சாவளி,
உங்க குலத்தை காக்கிறதுக்கு, உங்க குலத்தினுடைய பேரை சொல்ல வந்த உங்க வம்சாவளி தடமாறி போவாப்ல. குல தர்மத்திற்கு, மத தர்மத்திற்கு எதிரான செயல்பாடுகளை துணிந்து செய்வாப்ல. கலப்பு திருமண யோகங்கள் அவர்கள் வீட்டில் அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்கு சில குறைபாடுகள் ஏற்படும். இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் கெட்டால் வீட்டிலே சகோதர வழிகளிலே துர்மரணங்கள் ஏற்படுது. இரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட உறவுகள் சிம்மத்திற்கு நாளுக்கு அதிபதி அவரவங்கள வாகன விபத்து கண்டங்கள்ல யாராவது இறந்தாங்களா, அல்லது யாராவது வீட்டில் துர்மரணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, தற்கொலை போன்ற விஷய அமைப்புகள்லாம் 5ஆம் இடம் கெடும் பொழுது அது காமிச்சு கொடுக்குது. 3 குடைவன் பாவியாகி அவனோடு பாம்புகள் சேர்ந்தாலும் பார்த்தாலும், 5 குடைவன் பாவியாகி அவனோடு பாம்புகள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் குலதெய்வ அருள் இல்லை என்கிறார் ஐயா. அந்த இடத்துல நிறைய விபரீதமான பிரச்சனைகள். புள்ளவே மருந்தாலே கண்டம் சொல்லு பூதலத்தில் புலிப்பாணி விளம்பினேன் என்கிறார். மருந்தால கண்டம் ஏற்பட்டுச்சான்னு சொல்லி அந்த வீட்டில் அப்படின்னு கேட்கிறார். அப்ப 5ஆம் அதிபதி மிக மிக முக்கியம். அப்ப 5ஆம் இடம் கெட்டால் அந்த வீட்டில் தற்கொலை எண்ணங்கள், மன முதிர்ச்சி இல்லாத, மனம் நிலை பாதிக்கப்பட்ட, வீட்டை விட்டு உங்க அப்பா வெளியில போயிட்டாரா, ஆமாங்க, எங்க இருக்காருன்னே தெரியலங்க, இறந்தாரா வச்சாருன்னே தெரியலங்க, திதி கொடுக்கலாமா வேணாமான்னு தெரியலங்க, முன்னோர்களுக்கு பித்ரு கடன் செய்ய முடியலங்க, அந்த நேரம் பார்த்து வெளியில போயிடுறாங்க, தடைகள் வருதுங்க, பித்ரு தர்ப்பண கடன்கள், சூரியன் பித்ரு காரகன், பித்ரு கடமைகளை உங்களுக்கு சரிவர செய்ய விடாமல் தடுப்பார், பிரச்சனைகளை உருவாக்குவார். சிம்மம் ஆட்சி அப்படின்னு சொல்றோம், அரசியல் அனுபவம்னு சொல்றோம், அரசியல் அனுகூலம், பொது வாழ்க்கை, பொதுஜன தொடர்பு எல்லாம் சிம்மத்திற்கு தானா வரும். அரசு வேலை எல்லாம் தானா வரும். கிடைச்ச என்ன பிரயோஜனம்? அங்கே போய் நிலைக்க முடியாது. 1008 பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் சூழ்ச்சி, நயவஞ்சகம், கூட இருந்து குழிபறிக்கிற துரோகி, இதையெல்லாம் சந்திப்பீங்க. பதவி பவர் எல்லாம் கெட்டு போகும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இன்னொருத்தருக்கு அனுபவிக்கிறதுக்கு நீங்களே வழியை தொடர்ந்து விடுவீங்க, அல்லது இன்னொருத்தர்னால கீழே இறக்கப்படுவீங்க. இதெல்லாம் குலதெய்வ அனுகூலம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப சிம்மத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தொழில் ஸ்தானம் கெட்டு போயிடுங்க, சரிவர தொழில் அமையாது, வேலை வாய்ப்புகள் சரியா கிடைக்காது. சொல்லுவாங்கல்ல, தன்னுடைய கௌரவம் அவமானம் இது 2 விஷயமும் ஒரு மனிதன் பெரிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. கிடைச்ச கௌரவத்தை பெருசா பார்க்குறாங்க, கிடைச்ச அவமானத்தையும் பெருசா பார்க்குறாங்க. கௌரவம் குறைந்து அவமானப்பட்டு வெக்கி தலைகுனியக்கூடிய நிலையில இருக்கீங்கன்னு சொன்னா எங்கேயோ தெய்வ அனுகூலத்துல மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், எங்கேயோ அந்த வாய்ப்பை தவற விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதை சரியா சிம்மராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டா மற்ற இதர அமைப்புகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆக 5ஆம் இடம் என்பது அவர்களுக்கு மிக மிக தெய்வ அனுகூலம் என்பது சிம்மத்திற்கு கண்டிப்பான வரையில முக்கியம். சிம்மராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு இந்த நாள்ல செஞ்சா இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும் அப்படின்னா எந்த நாள்ல எப்படி செய்யலாம் சார்? சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய அந்த மேஷ வீடு, அதுல சித்திரை மாதம் பிறக்கும். சித்திரை மாதத்திலே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி காலம் சிம்மராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்திற்கு அற்புதமான ஒரு நாள். அது எல்லாத்தையும் விட ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு கூடுதலான ஒரு சிறப்பு நாள். சித்ரா பௌர்ணமி என்பது வருஷத்துல ஒரு தடவை வருது, ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்பது எல்லா வாரத்திலையும் நமக்கு வருது. அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல குரு பகவானுடைய ஓரையில குலதெய்வ ஆலயத்துல சிம்மராசிக்காரர்கள் அந்த 11 to 12 குரு ஓரை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய உச்சிகால பூஜைன்னு சொல்லுவாங்க. குலதெய்வ கோயில்ல உச்சிகால பூஜையில கலந்துக்கிறத விட சிம்மராசிக்காரர்களுக்கு வேற என்ன சிறப்பு? வாழ்க்கை உச்சமாக இருக்கணும்னா, உங்க வம்சாவளி உச்சமான வாழ்க்கையை தொடரும்னு சொன்னா, பதவி அனுகூலம் தொழில் சொத்து சுகத்துல எல்லாம் நீங்க உச்சம் பெறணும்னு சொன்னா உச்சி காலத்துல உங்க குலதெய்வத்தை போய் பாருங்க, உங்க உச்சி குளிருங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். அதுல குலதெய்வ கோயில்ல நிறைய நேர்த்திக்கடன்கள் வழிபாடுகள்லாம் நம்ம பண்ணுவது உண்டு. அது ஒவ்வொருத்தருடைய சம்பிரதாயங்கள் முறைப்படி, அவரவர்களுடைய குல வழக்கப்படி, அவர்களுடைய தெய்வ அனுகூல முறைப்படி மாறினாலும் கூட சிம்மராசிக்காரர்கள் அக்னி தத்துவத்தினுடைய அடிப்படையில் வர்றதுனால உங்க குலதெய்வ கோவில்ல ஒரு அணையா விளக்கு கொடுங்க, வாழ்க்கையில உங்களுக்கு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். குலதெய்வ கோயில இருட்டா போடாதீங்க, ஒரு வெடிபல்பு வாங்கி கொடுங்க, வயரிங் கனெக்ஷன் பண்ணி கொடுங்க, லைட் வாங்கி கொடுங்க, அங்கே மின் இணைப்பு வசதிகளை சரியாக செய்து கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் என்பது சரியாக வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் என்பது அக்னி தத்துவத்தினுடைய அடிப்படையில் வர்றதுனால உங்க குலதெய்வ கோவில்ல யாகசாலை கட்டுறாங்க, யாகம் நடத்துறாங்க, வேள்வி நடத்துறாங்க, அதற்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கி கொடுங்க. கோவிலுக்கு தேவையான தீபத்திற்கு தேவையான எண்ணெய் பொருள்களை வாங்கி கொடுங்க. குலதெய்வம் கோயில்ல வெளிச்சம் வந்தா சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் கண்டிப்பாக வரும். இது அக்னி தத்துவ ராசி என்பதனால அக்னி சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் சிம்மராசிக்காரர்கள் அடுப்பு வாங்கி கொடுக்கறது, சிலிண்டர் வாங்கி கொடுக்கறது, அன்னதானத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, சமையல் பாத்திரம் வாங்கி கொடுப்பது, குத்து விளக்கு வாங்கி கொடுப்பது, ஒளி ஏற்றக்கூடிய பொருட்கள் அத்துணையும் வாங்கி கொடுப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளையும்
இவருடைய நேர்த்தி கடனாக செலுத்தும் பொழுது நிச்சயமாக அது வெற்றியாக மாறும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த மறைமுக எதிர்ப்புகள்ல காப்பு மாதிரி இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடினுடைய சிறப்புகள் சொன்னீங்க. சில பேருக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியாம இருக்கும்ல சார், அவங்க என்ன பண்ணலாம்? 5ஆம் இடத்தை வச்சு சொல்றாங்க, ஆதித்தன் 5ல் இருக்க அல்லது அவரே பார்க்க வாதிப்பான் சிவன் தன்னை, வந்த மதிதான் பார்க்க சாதித்த தேவி தன்னை, அந்த செவ்வாய் பார்க்க குமரன் பாதம்னு சொல்றாங்க. சுப்பிரமணிய கடவுள்னு சொல்றாங்க. செவ்வாய் சுப்பிரமணிய கடவுள், சூரிய பகவான் சிவபெருமானுடைய அமைப்பு, சிவகோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சந்திர பகவான் மதி, அது பெண் தெய்வ வழிபாடுகள்னு சொல்றாங்க. இதெல்லாம் வைத்து சொல்லலான்னு ஜாதக பாரிசாதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை வைத்தும் தெய்வ வழிபாடுகளை அப்படின்ற சில அமைப்புகளை வைத்து குலதெய்வ அனுகூலங்களை, அதில் இருக்கக்கூடிய தூரங்களை எப்படி சொல்றது அப்படின்னா, சரம் ஸ்திரம் உபயம்னு சில அமைப்புகள் இருக்கு. சரம் என்றால் வெளியூர், ஸ்திரம் என்றால் உள்ளூர்ல இருக்கு, உபயம்னா போக்குவரத்து தூரத்தில் இருக்கு. இதெல்லாத்தையும் கணக்கிட்டு லக்னாதிபதி இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் அதிபதி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை தொடர்பு கொண்டு அது இருக்கும் திசை, ஏன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் திசைகளை சொல்றோம் இல்லையா, ராசிகளுக்கு, இதை வைத்து குலதெய்வ அனுகூலத்தை அஷ்ட பிரசன்ன முறைன்னு ஒரு முறை இருக்கு. இதெல்லாம் வைத்து சில கணக்கிட்டு முன்னோர்கள் சொல்றாங்க. ஆக அந்த 5ஆம் இடத்து கோள்களை வைத்து தெய்வ அனுகூலங்களை தெரிந்து கொள்ள முடியும். சிம்மராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும், இவங்க வாழ்க்கையில எப்படிலாம் அதை உணர்றாங்க, ஒருவேளை அது இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத அஷ்ட பிரசன்ன முறைன்னு ஒரு விஷயம் எங்களுக்கு புதுமையா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தொடர்ச்சியா அடுத்த ராசிக்கு உண்டான குலதெய்வ வழிபாடு பத்தி நம்ம பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, சிம்மராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நீங்க உணர்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் உண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.